அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டையே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க தருணத்தில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே மோடிக்கு துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட விவாதம் பண்ண தயாராக இருக்காரா அப்படின்னும், அவர் ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடத்துறாரு, எத்தனையோ விவாதத்தில் கலந்துக்கிறாரு, முடிஞ்சா என் கூட விவாதம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே பார்த்தீங்கன்னா மோடியும் பிஜேபி கட்சி எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். உண்மையை சொல்ல போனால் திமுக அதற்கு பிறகு 2016 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முதல் முக்கிய காரணமே இந்த மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எனக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள மோடியாலையும் பாஜக கட்சியாலையும் வர முடியாது அப்படின்றத சொல்லியே, அதாவது மக்களை பயமுறுத்தி மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு சம்பாரிச்சிருந்தாரு. இந்த மாதிரி பல விளம்பர வேலைகளை பண்ணி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே அவங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே பாஜகவுடைய கைக்கூலியாக தான் ஸ்டாலின் செயல்படுறாரு அப்படின்றத ரொம்ப தெளிவாக உணர்ந்த மக்கள் தற்போது வரக்கூடிய 24 தேர்தலில் தற்போது வரக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பக்கம் தான் முழு ஆதரவை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வரக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகளுமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக வர ஒரு காரணத்தினால திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் கதி கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தருணத்தில் தான் சீமானிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் நீங்கள் யாரோட விவாதம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு போட்டியாளர்களே கிடையாது அப்படின்னும், உண்மையிலேயே மோடி எந்த அளவுக்கு திறமையானவர் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னும், தமிழ்நாட்டுக்கு அவர் உண்மையிலேயே என்னதான் பண்ண போறாரு அப்படின்றத அவர் வாயிலே கேட்கணும், அவர் பேச்சுவார்த்தைக்கு தயாரா அப்படின்னு பேசியிருந்தது தமிழ்நாடு பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலையை கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பிரதமரை இந்த மாதிரி பேசுறது ரொம்பவே அவதூறான விஷயம் அப்படின்னும், அண்ணன் சீமானுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தால் எங்கிட்டே விவாதம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு நெறியாளர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிடம் நேரடியாகவே அவர் எத்தனையோ முறை விவாதம் கூப்பிட்டு தான் இருக்காரு, நீங்க தான் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சீமான் எத்தனையோ முறை விவாதத்திற்கு உங்களை அழைத்துட்டு தான் இருக்காரு, நீங்க தான் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தது அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரியாக தான் முடிஞ்சிருந்துச்சு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே சீமானுக்கும் மோடிக்கும் ஒரு விவாதம் நடந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.